ஹலோ மக்களே, அஸ்ஸலாம் வலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் அஸ்மா எக்ஸ்ப்ளோரர். நாங்கள் இன்றைக்கி எங்கே ரெடியாகி கிளம்புனோன்னா பாண்டிச்சேரிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கிறிஸ்மஸ் டே வேறையா. அதுவும் இல்லாமல் நாங்கள் கிளம்புறதுக்கே லேட் ஆகிடுச்சு. 1 o'clock தான் ஆஃப்டர்நூன் கிளம்புனோம். பட் போயிட்டு ரிட்டர்ன் ஆகணுன்னா உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ அதனால் அந்த பிளான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கேன்சல் பண்ணி யூட்டர்ன் பண்ணிவிட்டு நாங்கள் சரி ஹாஜியார் பிரியாணி கடைக்கு போகலாம், அங்கே லஞ்சு சாப்பிட்றதுக்கு நாங்கள் போயிருந்தோம். பட் அங்கே போய் பார்த்தா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்ரௌடு. அங்கே பார்த்தீங்கன்னா க்யூக்கே உங்களுக்கு 1 hour ஆகும் போல் க்யூவில் நின்று இவங்கெல்லாம் பார்சல் வாங்குறதுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க. பட் உள்ளே பார்த்திங்கன்னா சின்ன கடை தான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 2 ஃபேமிலியாக போயிருந்தோம். பட் உள்ளே கூட ஸ்பேஸ் இல்லை, சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணணும் போல். சரி ஓகே, பசங்கள்லாம் இருந்தாங்க, ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாதுன்ட்டு அப்புறமா அங்கேருந்து சரி வேளச்சேரிக்கு போகலாம், அங்கே எதுனாச்சும் ஹோட்டல் இருந்தால் சாப்பிட்லான்ட்டு அப்புறமா யா மொய்தீன் கடைக்கு தான் வந்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் சாப்பிட வந்திருந்தோம். பட் இங்கே வர்றதுக்கே எங்களுக்கு 3 o'clock ஆகிடுச்சு ரீச் ஆகவே. இது எங்கே இருக்குன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக ஃபீனிக்ஸ் மாலில் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் இருக்குது. ஃபஸ்ட்டே வந்துடும் உங்களுக்கு இந்த ஹோட்டலு. சரி நாங்கள் ஆஸ் யூஷுவல் போல் சிக்கன் பிரியாணி அப்புறமா தந்தூரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் தந்தூரி பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. பட் பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஒரு பாஸ்மதி டொமேட்டோ ரைஸ் சாப்பிட்டா மாதிரி ஒரு ஃபீலு. அதுவும் ஆறி போய் வேறு இருந்தது. சரி பசிக்கு வேறு ஹோட்டல்லாம் போனீங்கன்னா செம்ம க்ரௌடு, க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க. இந்த ஹோட்டல் மட்டும்தான் காலியாக இருந்தது. அதுவும் டைம் பார்த்திங்கன்னா 3 o'clock வேறு ஆகிடுச்சு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பசியாக இருந்ததா, அதனால் இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டோம். சரி ஓகே, பசிக்கு ஏதோ சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்பிட்டோம். என் பசங்க பார்த்திங்கன்னா ஜூஸ் வேணும்னு கேட்டு இருந்தாங்க. ஹோட்டல் பக்கத்துலேயே ஒரு ஜூஸ் ஷாப் இருந்தது, ரோஸ் மில்க் ராஜாவா. சரி ஓகே, ரோஸ் மில்கில் ஐஸ்கிரீம் போட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க எங்கள் பசங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. என் பையன் பாருங்கள் குடிச்சிட்டு ரொம்ப கூலிங்காக இருக்குது போல், ஒரு மாதிரியாக ஃபேஸ் பண்ணால். அப்புறமா நாங்கள் எங்கே வந்தோன்னா மெரினா மாலுக்கு தான் வந்திருந்தோம். இன்றைக்கி கிறிஸ்மஸ் டே இல்லையா, அதனால டெக்கரேஷன்லாம் சூப்பராக இருக்கும். அப்புறமா ப்ரோக்ராம்லாம் பண்ணுவாங்க, அதுக்காக தான் வந்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த ப்ரோக்ராம்லாம். பாருங்கள் செம்ம க்ரௌடு கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு மெரினா மாலில். அப்படியே கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். மற்ற மால் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த மெரினா மாலில் பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே எந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்தாலும் இந்த மெரினா மாலில் நல்லாயிருக்கும். அப்படியே கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என் பொண்ணு மேக்ஸ்க்கு போகலான்னு சொல்லியிருந்தா ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. சரி ஓகே, கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு இருந்தோம். கலெக்ஷன்லாம் மேக்ஸ்லேயும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிளாத் எல்லாமே நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நைட்டு டின்னர் சாப்பிட எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆர் தாபாவுக்கு தான் வந்திருந்தோம். இது எங்கே இருக்குன்னா முத்துக்காடு போட் ஹவுஸ் ஆண்ட தான் இருக்குது இந்த ஈசிஆர் தாபா த ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அப்புறமா சிக்கன் கிரேவி, சப்பாத்தி, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா சீ ஃபுட் ஐட்டம் கூட சூப்பராக இருக்கும். பட் நைட் டைம்னால நாங்கள் சிக்கன் கிரேவி தான் ஆர்டர் பண்ணணும். இதுவுமே டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. சரி ஓகே, சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பசங்க கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு போகலான்னு சொன்னாங்க. அங்கே பார்த்திங்கன்னா கிட்ஸ் ப்ளே ஏரியாலாம் இருக்குது.
அப்புறமா வந்து அனிமல்ஸ் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே. அதனால் பசங்க வந்து எப்போவுமே இங்கே சாப்பிட வந்தோன்னா இங்கே விளையாடிட்டு தான் பசங்க வருவாங்க. ஸோ நீங்கள் இங்கே நியர்பை இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமிலியாக வந்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். பாருங்கள், இங்கே வந்து ரேபிட்டு, அதுக்கப்புறமா வந்து டக்கு இருக்குது. ரேபிட்டு எல்லாமே நல்லா க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. கடிச்சு ஏதோ சாப்பிட்டுட்டே இருந்தது. அழகாக இருந்தது அது பார்க்கவே. அங்கே வேறு டக்கு தனியாக நின்று எங்கேயோ பார்த்து கத்திட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட். இன்னும் டே டைம் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், பார்க்கவே நல்லாயிருக்கும். அங்கே வந்து இது நெருப்பு கோழி கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் வந்து அந்த சைடு போகல, ஏன்னா பாம்பு இருந்துச்சுன்னா. அதனால பசங்களை வந்து அலோட் பண்ணலை. இப்போது அந்த நெருப்பு கோழி இருக்கான்னு என்னன்னு தெரியல. அப்புறமா வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக போச்சு. பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விலாக் முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.